ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் லேர்னிங் அவுட்கம், அதாவது ஃபேஸ் 4 ஜனவரி 2025 சிக்ஸ்த்துக்கான லேர்னிங் அவுட்கம் ஆன்சருக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் ரெண்டு மீடியத்துக்கு ஆன்சருக்கு பார்க்கலாம். டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் போட்டுட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜனவரி 5th வீக் நோட்ஸ் ஆஃப் லெசன் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தமிழுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபு எதை தேடிக்கொண்டிருந்தான்? சின்ன முள். செகண்ட் ஒன், பொருளின் அடிப்படையில் தந்தை கூறிய இதுதான் எனது மந்திரம் என்பது எதனை குறிக்கும்? செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, முட்கள் ஒன்றாக இணைவது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைவ் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் இருக்கு, மறக்காம நீங்க பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன், இந்த கதை முக்கியமாக எந்த கருத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி, சரியான புரிதலின் முக்கியத்துவம். ஃபோர்த் ஒன், இந்த கதையின் பின்னணி எது? ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ, பொது, அதாவது ஒரு பொது உலக உலக நிகழ்வு. கொஸ்டின் நம்பர் 5, இக்கதை பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை தேர்ந்தெடு. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ, மந்திரம், தந்திரம். நெக்ஸ்ட் இங்கிலீஷுக்கான ஃபுல் ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த எபோவ் பேசேஜ் த குட் ஸ்டூடெண்ட்ஸ் மீன் டேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் சூட்டபிள் டு ராஜு நேச்சர்? செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி, ராஜு வாஸ் ஏ நார்மல் பாய். தேர்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பேசேஜ். தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, ஈட்டிங், காட், ப்ராஜெக்ட், செல்ஃப் ரியலைசேஷன். ஃபோர்த் ஒன், வாட் டிட் ஹி லேர்ன் த்ரோ ஹிஸ் ப்ராஜெக்ட். ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் டூயிங். ஃபிஃப்த் ஒன், விச் vocabulary is relevant to good vibes. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, பாசிட்டிவ். மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு தமிழ் மீடியம் அப்படியே கண்டினியூவாக நம்ம செக் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் தேர்ட், போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், த டெம்பரேச்சர் இன் த ஹில் ஸ்டேஷன் -10 degrees Celsius, த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் 5 degrees Celsius, தென் ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹில் டெம்பரேச்சர் நவ். செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, -15 degrees Celsius. தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து சூஸ் த கரெக்ட் சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஷேடட் ரீஜன் ஃபார் த எபோவ் ஃபிகர். இந்த ஃபிகர் டயக்ராம்ல வச்சு ஆன்சருக்கு கேட்குறாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, 5/6. ஃபோர்த் ஒன், பிரேம் bought a cake for New Year celebration. He ate 1/5 part of the cake. His wife ate 1/6 part of the cake, and his children are 1/3 part of the cake. Which of the following statement is correct? Fourth one பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி, Prem's children are more. Fifth one, Madan mom split a watermelon into parts. Madan eat 5 pieces. Madan sister 4 pieces. Madan father had 3 pieces. If Madan mothers eat the remaining 4 pieces, choose the fractional form for the parts she ate. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4/6. நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்ப்போம். சயின்ஸ், when the magnetic below in is placed in vessel containing iron particle, which part of the magnet has more iron filling sticking to it? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 and 2. செகண்ட் ஒன், which of the following does not affect the magnetic nature of magnet? செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, புட்டிங் த மேக்னெட் இன் சால்ட் வாட்டர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஃபிகர் 1 and 4. ஃபோர்த் ஒன், ராகு கலெக்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாட்டர் பாடிஸ் இன் 4 test tubes and tabulated the percentage of salt dissolved in them according to the given information in which test tube in fresh water collected. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன் சொல்லிட்டு இருக்கிறானா? ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டெஸ்ட் டியூப் 1 and 4. Fifth one, if the person walked to change 10 ml of water from liquid to solid, to what extent should we change the temperature of water? Fifth one, option B, 0 degrees Celsius. Okay, next social science பார்ப்போம். Social science, who create epic as poetic despite having the right to be king? First one, option B, இளங்கோவடிகள். Second one, which festival was celebrated at capital during Sangam age? Second one, option C,
Indira festival. Third one, which country has the largest area of arable lands in Asia? Third one on the option A, India. Fourth one, which government empowered the people of nation? Option A, democracy. Fifth one, what is the primary responsibility of elected representatives in a democracy? Fifth one, option D, to protect welfare of the people. சேம் தான் தமிழ் வழியில் அப்படி நம்ம ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, தமிழ் மீடியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபோர்த் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளும் சரி. செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, -15 டிகிரி செல்சியஸ். தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, 5/6. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அறிவியல் பார்ப்போம். அறிவியலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சோசியல் சயின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, இளங்கோ வடிகள். செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, இந்திர திருவிழா. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ, மக்களாட்சி. 5 வந்து ஆப்ஷன் டி, மக்கள் நலன் காக்க. ஓகே டீச்சர்ஸ், ஸோ நம்ம எம்இஸ் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக மந்த்லி போட நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். எம்இஸ் ஆன்சர் கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த அக்டோபர் மந்த்துக்கெல்லாம் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜனவரி மந்த் சுற்று 4 phase 4க்கான ஆன்சருக்கு தான் 2 மீடியமே. ஸோ 7th நம்ம முடிச்சோடனே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லாஸுக்கான ஆன்சருக்கையும் எக்ஸாம் முடிச்சோடனே நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிடலாம். இந்த மாநில அளவில் நடக்கிற ஸ்லாஸுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, 9th 6th 7th எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.